ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரங்களில் சட்டுன்னு செய்கிற மாதிரி நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி ஒரு தோசை ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. குறைவான பொருள்களே செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, 3/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டும். 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஊற வச்ச ரவை பாருங்கள், நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. தண்ணியும் சரியாகவே இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ அந்த ரவையை அந்த தண்ணியோட அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதுவே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதில் ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த ரவையில் இருந்த தண்ணி தக்காளியில் இருந்த தண்ணியே சரியாக இருந்துச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும், அதுதான் சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தோசை மாவை நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்க்க வேண்டாம். கரைச்சிட்டு உடனே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுருங்க. தவா சூடானதும் இதில் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக செய்கிறதுனால நிறைய மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா மொறுமொறுப்பாக செய்கிறீங்கன்னா 1 கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 மாதிரியும் செய்யலாம், ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஒரு 30 செகண்டுக்கு விட்டுருங்க, போதும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். மொறுமொறுப்பாக செய்கிறீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான கோதுமை ரவை தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.